எங்க ஐயா நான் சொல்லல, நாடகம் லீவு தம்பி சிரிக்காத. எங்க ஐயா சின்ன வயசுல சூறாவளி சுரேஷ் உங்க தாத்தா என்ன செஞ்ச, ஐயா என்ன செஞ்சா கேளு. கிடமாடு நம்மகிட்ட அதிகம் ஒரு 1000 மாடு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் 8 பேர்லாம் வேலைக்கு இருந்தாங்க. குறிவந்தலேருந்து சம்பளத்துக்கு ஆள் இருந்தாங்கடா. என் மையன்ட்ட சொல்கிறேன். அப்போ ஒரு கிடமாடு பொட்டை மாடு ஈத்தடிச்சிருச்சு. எனக்கு ஐயா சொன்னார், சூத்துல அது டிஸ்பிளே மாற்றிருக்கு அடிச்சிருச்சு. உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுண்ணே, சொல்கிறத கேளு. அப்போ பொட்டை மாடு முத சென்னைக்கு போடுறான், வெறிக்குதுடா. நான் முளைக்குச்சியில் கயிறை கட்டிக்கிட்டு மூக்கனை கயிறை இழுத்து பிடிச்சிக்கிறேன் அந்த தொங்காசுக்கு. இவன் பிட்டு படம் பார்க்குறோம்டா. நீங்களாம் எங்கள் அண்ணன் தம்பின்னு எனக்கு வெக்கமாக இருக்குச்சே. உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, அசூசம் ஆபாசம். கதையை கேளு. நடந்து கொஞ்ச நேரம் இருந்தால் சொல்லுவேன். உன்கிட்ட சிரிப்பு காட்டினா சொல்கிறேன்ப்பா, இல்லைன்னா பொத்திட்டு போயிடுறேன். அப்போ நல்லா கேளு. மூக்கனை கயிறை இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு பசுமாட்டை. காலை மாட்டை அவுத்துட்டு வாடான்ட்டார். அது மாடு வெதர் மட்டும் 7 கிலோ இருக்கும். நல்லா கருகருன்னு அதில் 2 மச்சம் இருக்கும் கொட்டையில். மாட்டை அவுத்துட்டு வந்து எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் ஐயா சொன்னார், தப்பம் போது அந்த கப்ளிங்கில் எங்கள் ஐயா சொன்னார். நான் கேட்டேன், ஐயா எதுக்கலையா அப்படின்னு. ஏய் இருக்குதா கண்டாளி மனை அந்த கப்ளிங்க அப்படி அப்படி அந்த ஓசை அப்படியே லேசா கப்ளிங்களா அப்படி ஆடி சொன்னாரு. நானும் மாட்டை கொண்டு வந்து ஏய் கருப்பு அப்படின்னு தவறும் போது முனியை பிடிச்சி விட்டேன். கிச்சு கிச்சு அத்தி எனக்கு கூசிருச்சுப்பா. அதுல பிறந்த வந்தேன் செத்தாண்டா மிருதங்க. எதுல விட்டு வாயில, அதுலதான் விட தெரிஞ்சு. ஏன் இது கசங்கனாத்தான் நடிப்பு. நாதாஜினை வந்து என்ன கிழிச்சான்னு கேட்க மாட்டாங்களா? பத்தியா எப்படி பத்தியா கசங்க கூடாதான். ஆமா நான் பரீட்சைக்கு போறேன். இன்றைய தினம் சமய நூல் உயர்திரு காவல்துறை சார்பாய் தலைமையிலும் இந்த வைரவநத்தம் வள்ளக்குளம் கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு இந்த தொட்டிச்சியம்மன் இருளாயம்மன் இந்த இருளப்ப சாமியை எல்லாரும் ஒரு மனதோடு கும்பிட்டு பக்தியோடு இந்த நாடகம் வைத்திருந்தாலும் இந்த ஊருக்கும் இந்த சாமி அருள் எங்களுக்கு வேணும் என்று வருகை தந்துள்ளே வெளியூரிலிருந்து 2 வீலர் பைக் எடுத்து வருகை தந்துள்ளே என்னுடைய அண்ணன்